உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை சொல்லியிருக்குது. என்ன அப்படின்னா, இந்திய இராணுவத்தில் லெப்டினன்ட் அந்த பொறுப்பில் இருந்த இராணுவ அதிகாரி பேர் வந்து சாமுவேல் கமலேசன் அப்படின்னு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பல ரெஜிமெண்ட் இருக்கும். குர்கா ரெஜிமெண்ட்டு, ரஜபுத் ரெஜிமெண்ட்டு, சீக்கு ரெஜிமெண்ட்டு, இது மாதிரி இருக்கிறப்ப அவங்க ரெஜிமெண்ட்டில் இருக்கும் பொழுது அவங்களுக்கான வழிபாட்டோடு தான் அவங்க இந்த மார்ச் பாஸ்ட் போகிறதோ எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. அப்போ ராஜபுத்திரர்கள் ஜாட் ரெஜிமெண்ட் இவங்கன்னா அவங்களுடைய வழிபாட்டு கடவுளை அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு மார்ச் பாஸ்ட் போகிறது மாதிரி இதுக்கான ட்ரைனிங்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இவர் இந்த சாமுவேல் கமலேசன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் தான் ஹெட்டு, இந்த இதை எடுத்துகிட்டு போகிறவரே இவர் தான், இந்த ஒரு பேரணியை அழைத்து செல்ல வேண்டியவரே முதன்மையில் இருக்கிறவர். ஆனால் இவர் என்னென்னா அந்த கோயிலுக்கோ அந்த வழிபாட்டுக்கோ போக மாட்டாராம். ஆனால் மிலிட்ரியை பொறுத்தளவு மதசார்பற்றவர்களாக இருக்கணும், எல்லா வழிபாட்டு இதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லி இவருக்கு ரிப்போர்ட் பண்ணவுடனே அதிகாரிகள் இவருக்கு வந்து ஒரு மெமோ இஷ்யூ பண்ணியிருக்கும் பொழுது இவன் சொன்னார், என் மதம், நான் வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன், என் மதம் இதெல்லாம் அனுமதிக்காது அப்படின்றாரு. உடனே இவரை வந்து மத ரீதியாக செயல்பட்டாருன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பிறகு இவர் ரிட்டையர் ஆகிறாரு. இவர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டையும் வித்ஹெல்ட் பண்ணுறாங்க. இதை எதிர்த்து ஒரு கோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கேயும் இவருக்கு சரிதான் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போகிறாரு. இது வந்து ஒரு இராணுவங்கிறது மதச்சார்பற்ற ஒரு அமைப்பு. அங்கே மேலே ஆர்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. இவர் மத ரீதியாக செயல்பட மிகவும் அவமானகரமானது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பையும் சொல்லி இவருடைய மேல்முறையீட்டை வந்து தள்ளுபடியும் செஞ்சுருக்காங்க. இந்திய மதசார்பின்மை தத்துவத்தினுடைய அடிப்படையே பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்வது தான். நான் வேடிக்கையாக சொல்றதா இருந்தால், ஹிந்து கோயில்களில் தாராளமாக ஒரு பிரகாரத்தில் ஒரு இடத்துல கிறிஸ்தியேசுக்கு ஒரு சந்நிதியை வச்சிடலாம், அல்லாவுக்கு முகமது ப்ராஃபிட்டுக்கு ஒரு சந்நிதியை வச்சிடலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் சர்ச்சுக்குள்ளே எங்கள் பெருமாளுக்கோ தாயாருக்கோ ஈஸ்வரனுக்கோ அம்பாளுக்கோ பிள்ளையாருக்கோ முருகருக்கோ ஒரு சின்ன சந்நிதி வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னா அவங்களால சொல்ல முடியாது. அதாவது இன்க்ளூசிவ் தேரி என்று ஒன்று, இன்க்ளூசிவ் மதம் என்று ஒன்று இருக்கிறது, எக்ஸ்க்ளூசிவ் மதம் என்று ஒன்று இருக்கிறது. ஹிந்து மதம் இன்க்ளூசிவ், யார் வந்தாலும் வந்து சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதின்னு சொல்லிட்டு போயிடும். பகவத்கீதையில நீ யாருனாலும் கும்பிட்டுக்கோ, என்கிட்ட தான் வர போற, என்கிட்ட தான் அது வரும்னு கண்ணன் சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ எங்களுக்கு அந்த டிஃபரன்ஸே இல்லை என்பதுதான் ஹிந்துத்துவா, இந்து தேசியம். அதுதான் இந்திய தேசியம். இந்திய தேசியம் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறது. மத சார்பின்மைன்னு சொன்னா என்ன சொன்ன, மதமே சார்பு இல்லாம நீ இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு தான் அதுக்கு அர்த்தம். எல்லா மதத்தையும் ஏற்றுக்கணும். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாருன்னா பிரைம் மினிஸ்டர் எல்லா மதத்துக்கும் அவர் திருவிழாவுக்கும் வாழ்த்து சொல்லுகிறார், சர்ச்சினுடைய நிகழ்ச்சிக்கும் போயிருக்கார், முஸ்லிமினுடைய நிகழ்ச்சிக்கும் போயிருக்கார், இந்த நிகழ்ச்சிக்கும் போயிருக்கார். ஆனா தன்னுடைய இதை அவர் விட்டு கொடுத்தது இல்லை. அவ்வளவுதான். இதுக்கு போக மாட்டேன் அதுக்கு போவேங்கிறதெல்லாம் அவர் வச்சுக்கிட்டதே இல்லை. இதை ஒழிக்கணும் அதை ஒழிக்கணும்னு அவர் பேசினதும் இல்லை. அப்போ ஒரு மிலிட்ரியில இருக்கக்கூடிய ஆளுக்கு எல்லா மதமும் சம்மதம் என்கிற எண்ணம் இருந்தால்தான் இந்த தேசத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் மதங்கள் உடைய தேசம் என்று நினைத்து விட்டால் இப்ப என்ன பிரச்சனை வரும்னா, இவர் அந்த பிரேயருக்கு போகல. முதல்ல என்ன பண்றாரு, இவரை மற்றவர்களிடமிருந்து தான் யாருக்கு தலைமை தாங்கிறோமோ அவர்கிட்ட தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார். இன்னைக்கு அவனுக்கு என்ன வரும், பாக்கி உள்ளவர்களா என்னடா நம்ம யாரு நம்ம லீடரோ அவரே நம்மளை சொல்லலையே, இந்த ஆள் தனியா இருக்கானே அப்படின்னு ஒரு பிரிக்கிங் இருந்துட்டே இருக்கும். அது இருக்கக்கூடாதுங்கிறது தான் மிலிட்ரி. இது ரொம்ப நியாயம். அதே மாதிரி ராணுவ வீரர்களே அவர் மதம் சார்ந்தவர்களுக்கு ஒரு ஒரு சலுகை கொடுப்பாருங்கிற ஒரு சந்தேகமும் கூட வரும்ல. சந்தேகமும் வரும். ஆனா அந்த இடத்துல நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் சொல்றாங்க அவருக்கு அதை பிராக்டிஸ் பண்ண உரிமை இல்லையா. பிராக்டிஸ் பண்ற உரிமை இருக்கு. இவங்கெல்லாம் மொத்தமா ப்ரே பண்ற இடத்துல அவர் ப்ரே பண்ணணும். அவர் ராத்திரி உட்கார்ந்து முட்டு போட்டுட்டு தாராளமா பைபிள் படிக்கலாம், ப்ரே பண்ணலாம், தூங்கத்துக்கு முன்னால என்னன்னாலும் பண்ணலாம். பிராக்டிஸ் பண்ற உரிமை இருக்கு. அவருக்கு சர்ச்சை போக உரிமை இருக்கு, எல்லாமே இருக்கு. யாரும் இல்லைன்னு யாரும் தடுக்கல. ஆனால் ரெஜிமெண்ட் முழுசா போகும்போது கூட போங்கன்னா கூட போகணும்.
அது ஆழ. அதுதான் நீங்க ஏற்றுக்கொள்ளல மனசுல அவர் தெய்வம் இல்லை இவர் தெய்வம் இல்லையே. இந்த நாடே பாரத மாதாவை ஏற்றுக்கொள்ளுகிறது, நான் ஏத்துக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆகினால தான் பிரச்சனையே வருகிறது. இந்த நாடு தன்னுடைய தாயாக ஒரு பாரத மாதாவை உருவகப்படுத்த வைத்திருக்கிறது. எங்க மதம் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னா நீங்க தனியா போயிருப்பீங்களா? அப்படி கிடையாதுங்க. ஜனகணமன அகதி பாடுகிறீர்கள், தேசிய கீதம் பாடுகிறீர்கள், அதுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், வந்தே மாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதற்கெல்லாம் இடமில்லைன்னு ஏற்கனவே நிறைய பெரியவர்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க. மிலிட்ரி என்பது ரொம்ப தெளிவாக எல்லோரையும் பன்முகத்தன்மையை காப்பாற்றுங்கள்னு சொல்ற இடத்துல நான் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் இந்தியாவினுடைய சிறப்பை பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்வதுதான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால இதுக்கு அவருடைய தனிநபர் உரிமை. சார், மிலிட்ரிக்குள்ள நீங்க எப்படி சொன்னீங்க, ஒரே கட்டுப்பாடு தான். உங்களுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, வேற எதுவும் இல்லை. உங்க தேசத்தினுடைய மக்கள் எங்கே இணைந்திருக்கிறார்களோ அங்கே நீங்க இணைந்திருக்கணும். அதனால அதிர்ஷ்டவசமாக உச்ச நீதிமன்றம், அதாவது உயர் நீதிமன்றம், அதாவது முதல்ல மிலிட்ரி இந்த முடிவெடுத்திருக்கு, இவர் உயர் நீதிமன்றம் போகிறார். உயர் நீதிமன்றமும் நீ என்ன சொல்றாங்களோ உன்னுடைய உயர் அதிகாரி அதுதான் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறார். உச்ச நீதிமன்றமும் உன்னுடைய பணி நீக்கம் சரியானது என்று சொல்லிவிட்டேன். இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டா பார்க்கிறேன். ஏன்னா நான் இருக்கிற இடத்தில் பன்முகத்தன்மையை ஒன்றும் இல்லை சார். ஆயுத பூஜை சார் நல்லா நடந்துட்டு இருந்தது சார். தீகாவுக்குள்ள அரசு அலுவலகத்தில் ஆயுத பூஜையான ஆரம்பிச்சேன். எல்லா இடத்துலையும் நல்லா நடந்தது. கிறிஸ்தவர்கள் அதை எதிர்க்கல, முஸ்லீம்கள் அதை எதிர்க்கல. நிறைய சார் நான் பல தடவை பார்த்துருக்கேன். அவர்கள் இருப்பார்கள், அவங்க பிரசாதத்தை வாங்கிப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஆயுத பூஜை அரசு அலுவலகத்தில் நடக்கும். தீக்காரம் தான் அதை டெவலப் பண்ணிவிட்டான். நிறைய வங்கிகள்ல இது நடக்கும். நவராத்திரி குழு வைப்பாங்க. வங்கிகள்ல குழு வச்சு சிறந்த வங்கிக்கு பரிசுலாம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வங்கிகள்ல குழு வைக்க கூடாது அப்படின்னு அது மதசார்பின்மை. அதெல்லாம் கிடையாது. என்னுடைய வங்கியில கிறிஸ்துமஸ் கொண்டாடுவேன், என்னுடைய வங்கியில ரம்ஜான் கொண்டாடுவேன், என்னுடைய வங்கியில நவராத்திரி கொண்டாடுவேன் சொல்லுங்க. அதுதானே எல்லா மதத்தையும் மதிக்கிறது. சார், அதை பண்றதை விட்டுட்டு எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது நியாயம்னு நான் நினைக்கல. அதனால மதசார்பின்மை என்ற வார்த்தை எங்கேயோ ஒரு இடத்துல டீரெயில் ஆகியிருந்தது. அதை மீண்டும் பிடிச்சு கரெக்டான ரயில்ஸ்ல உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துக்கு பாராட்டு.